வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். எஸ்டர்டே என்னால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதாவது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறனால கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கோயிலில் வந்து ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு பட்டாசு கிளப்பியிருக்குது. அதாவது எஸ்டர்டே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் 500 பாயிண்ட் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்த லோ நியர்லி 22,185. க்ளோஸ் ஆனது 22,700. அதாவது இன்னைக்கு வந்து லோவுக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவலுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ரெக்கவரி வந்துருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஸ் இயர் எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதாவது ஏப்ரல் 1, இன்னைக்கு ஏப்ரல் 2, 2 நாளாக வந்து மார்க்கெட் வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்குது. குளோபல் கியூஸ் எல்லாம் வந்து ரொம்பவும் நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இது அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நமக்கு வந்து குட் ஃப்ரைடே ஹாலிடே, லாங் வீக்கெண்டு. 2 நாள் லீவ் இருந்தாவே யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராசு கம்னு இருக்க மாட்டார். இப்போ வந்து 3 நாள் லீவ் இருக்குது. இன்னும் என்னென்ன அட்ராசிட்டி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, எனிவே இப்போ இதுவரை என்ன அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஒரு மெசேஜ் வந்து உங்கள்கிட்ட நான் பாஸ் பண்ணணும். அதாவது இந்த மெசேஜ் நான் அடிக்கடி வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து அப்பப்போ ஒரு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம யூடியூப் ஃபாலோவர் கிட்டத்தட்ட 84 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது ஒரு ஃப்ராடு கிட்ட கொடுத்துட்டாரு. அதை பற்றி டீட்டெயில்ஸை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சுகள்லாம் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அதாவது சென்னையில் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர், ஒரு சர்ஜன், இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவருக்கு வந்து ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்குது. நீங்கள் வந்து டாக்டராக இருக்கிறீங்க, இவ்வளோ பிஸியான ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்லாம் வாட்ச் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அட்ராக்டிவாக, அதாவது ப்ரீ ஐபிஓவில் ஷேர்ஸ் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி தரோம், அதுக்கப்புறமா வந்து பிளாக் டீலில் உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி தரோம், நீங்கள் செய்கிற ப்ராஃபிட்டில் எங்களுக்கு கமிஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணிக்கிறாருங்க. இவரும் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆப் வந்து சொல்லி அந்த ஆப்பும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாரு. அந்த ஆப்பு நேம் ஜஸ்ட் உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ஆப்பு நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இபிக்யூசி அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆப்பு. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணிக்கிறாரு. பட் அவர் நேம் வந்து ஷேர் பண்ண வேணான்ட்டாரு. நானும் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவரும் வந்து ஒரு இனிஷியலாக பேமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ப்ராஃபிட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஒரு நம்பகமான கம்பெனி தான் அப்படின்ட்டு இந்த டாக்டர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிட்டத்தட்ட 84 லட்சம் ரூபாய் அவர் வந்து அவருடைய வேலெட்டில் காட்டியிருக்குது. இந்த 84 லட்சத்தில் நீங்கள் வந்து 4,50 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இந்த 4,50 கோடி ரூபாய் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா 50 லட்ச ரூபாய் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாரு, ஓகே நம்ம ஏமாந்துட்டோம். இவங்க வந்து 50 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. எப்பா சாமி, நீ 4,50 கோடி நீயே வச்சுக்காரு, நான் போட்ட காசை மட்டும் முடியா அப்படின்னு இவரும் வந்து கேட்டிருக்கிறாரு. அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒரு வேதனைனா, ஒரு படித்த டாக்டரு இவர் வந்து எப்படி நம்பினாரு அப்படின்னு தான் தெரியல. அதாவது ஆசை வார்த்தை கூறியிருக்கிறாங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், சதுரங்க வேட்டையில் கூட ஒரு டயலாக், ஃபேமஸான டயலாக் வரும். ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கருணையை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அது மாதிரி வந்து இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இவரும் வந்து 84 லட்ச ரூபாய் பேமெண்ட்டும் பண்ணிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாரு. சென்னை போலீஸ் டிஜிபி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு. பட் இவங்க வந்து ரெக்கவரி பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய ஃபாலோவர்ஸ் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதாவது ப்ரீ ஐபிஓவில் யாருங்க ஷேர் வந்து கொடுக்க முடியும்? அது வாய்ப்பே கிடையாது. ஐபிஓ வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸில் வந்து நாம் வந்து அந்த புரோக்கர் மூலிமா அப்ளை பண்ணி வாங்கணும். அதுதான் வந்து ஜென்யூனு. யாராவது ஒருத்தர் வந்து 1000 ரூபாய்க்கு லிஸ்டிங் கொடுக்கறத வந்து நான் 900 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபேக்கு. அவனை நம்பினீங்க அப்படின்னா பணத்தை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அதே மாதிரி பிளாக் டீலில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா?
டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது டிஐஎஸ் வாங்குற ஷேரை நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எஃப்ஐஎஸ் வாங்குற ஷேரை நான் வந்து முன்னாடியே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுங்க அப்படின்னா ஆசை வார்த்தை கூறியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லி உங்ககிட்ட ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, இந்த அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, எனக்கு கமிஷன் மட்டும் கொடுங்க அப்படின்லாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க, 100% கேரண்டீடு கால் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களாம் நம்பி நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணிடாதீங்க. உங்களுடைய அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணிடாதீங்க. யூனோ செபியில் ரிஜிஸ்டர்ட் பர்சன் கூட ஒருத்தருடைய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்படியும் சொல்லுவாங்க, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னு யாராவது ஒரு நம்பரை, இப்போ என்னுடைய நம்பரே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபேக் ஐடி. ஸோ செபியில் கூட இந்த ரைட்ஸ் யாருக்குமே கொடுக்க கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ராடுங்கிட்ட இருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்காங்க. உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ அட்வைஸ், கேட்டால் கேளுங்க, கேட்கணுங்க விட்டுருங்க. ஓகே, இப்போ நாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். அதாவது ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டி. எஸ்டர்டே நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் டெலகிராமில் நான் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ரெஸ்ஸில் வந்து கரெக்டாக 9 மணிக்கு ஈஸ்டர்ன் டைமுக்கு என்ன சொல்லிக்கிறாரு, வி டோன்ட் ஹேவ் டு பி தேர், வி டோன்ட் நீட் தேர் ஆயில், வார் இஸ் ஓவர் அப்படின்ட்டாரு. வார் ஓவர், எனக்கு வந்து ஆயில் வேணாம், ஒன்றும் வேணாம், வார் ஓவர் அப்படின்ட்டாரு 9 மணிக்கு. 9:02க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஹிட் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் இன் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பிரிங் தம் பேக் டு த ஸ்டோன் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது நான் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய கற்காலத்தை நான் கொண்டுட்டு போக போகிறேன், ஈரான் வந்து பழைய காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஹார்முஸ் ஜோன்லேருந்து ஆயில் எங்களுக்கு வந்து தேவையில்லை, அந்த ஹார்முஸ் ஜோனே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஈரானுடைய நேவியை வந்து நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், அது வந்து ஒன்றுத்துக்கு இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டோம், இந்த வார் இன்னும் 2 வாரம் 3 வாரத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் க்ரூட் ப்ரைஸ் $95 இருந்தது, வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகுது $104. ஆனால் இப்போ வந்து $114 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தா வந்து கோல்டு ப்ரைஸ் $4,700 $4,600 $550 இறங்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்நார்மலாக மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர் வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகுது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் க்ரீனில் இருந்தது, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் டவுனுக்கு வருது. ஸோ இவர் வந்து அட்ராசிட்டி கண்டினியூவாக நடந்துட்டு இருக்குது. இவர் வந்து நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஒரு யூஎஸ் பிரசிடெண்ட்டு, அவர் என்னன்னு சொல்கிறது புரியல, நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. மார்க்கெட்டையும் ப்ளே பண்ணுறாரு, குளோபல் லெவலில் எல்லாத்தையுமே வந்து பேனிக் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரியலாக தெரியுது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து கமல் கர்ஷானி, ஈரானுடைய ஃபார்மர் ஃபாரின் மினிஸ்டர், இன்னைக்கு வந்து யூஎஸ் இஸ்ரேல் அட்டாக்ல இவர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒய்ஃப் வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கமல் கர்ஷானி என்ன இப்போ ரீசெண்டாக பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுக்கும் யூஎஸுக்கும் பீஸ் டாக் நடக்கிறதுக்கு, பாகிஸ்தானில் நடக்கிறதுக்கு இவர் தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதாவது யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் கூட பாகிஸ்தானில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே இவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பிரான்ஸோடைய பிரசிடென்ட் மேக்ரான் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ஹார்முஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து சாத்தியமற்றது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து கான்ட்ராக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதாவது யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நடக்கிறத பேச மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஈரான் பார்லிமெண்ட்டில் ஈரானுடைய மினிஸ்டர் வந்து என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 7 மில்லியன் ஈரானியன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் அகைன்ஸ்டாக வாரில் நாங்கள் இறங்குறோம் அப்படின்ட்டு 7 மில்லியன் ஈரானியன்ஸ் டிக்ளேர் பண்ணி மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஆயில் ப்ரைஸ் பொறுத்தவரையும்
டாலர் பெர் பேரலுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 13% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ வந்து ஒரு ஹாட் நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குதுன்னா, யூஎஸ் உடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் 3.6க்கு வரும் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்தில் அப்படின்ட்டு ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய இம்பேக்டாலையும் யூஎஸ் ஃபியூச்சர் இப்போ கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் வந்து 500 பாயிண்ட் டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஈரான் வந்து பிலிப்பைன்ஸுக்கு ஹார்முஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பிலிப்பைன்ஸ் இப்போ ரீசெண்டாக எனர்ஜி எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹார்முஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு ஈரான் மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு. யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே பொறுத்தவரையும் எல்லா மார்க்கெட்டுமே வந்து க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. யூஎஸ் நாட் ஈவன் யூஎஸ் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருச்சு. ஏன்னா அவர் வந்து எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தாரு, ஈரான் வார் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து ஈரான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வார் வந்து முடியறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எங்களுடைய அக்ரிமெண்ட் வந்து அவங்க வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நியூஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் ஃபியூச்சர் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டர்டே வந்து க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகுது. ஆனால் இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7:30. இப்போ வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி 2.5%, ஹேங்சங் இண்டெக்ஸ் 1%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.25% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் 500 பாயிண்ட் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. 450 பாயிண்ட் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது என்ன பாயிண்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா 22,300 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 22,185 வந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஷார்ப் ரெக்கவரி. யார் பை பண்ணியிருப்பாங்க, எஃப்ஐஸ் பை பண்ணால் தானே இப்படி ஏறும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஆனால் எஃப்ஐஸ் பை பண்ண கிடையாது. காலையிலேருந்து எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து டொமஸ்டிக் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எஃப்ஐஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் 7,200 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன வந்து 1 மணி வரையும் எஃப்ஐஸ் செல் பண்ணிக்கிறாங்க. 1 மணிக்கு மேலே டொமஸ்டிக் உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 185 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.25%, 73,320 செட்டில் ஆகுது. நிஃப்டி 33 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.15%, 22,713 செட்டில் ஆயிருது. இன்னைக்கு ப்ராடர் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் ஸ்லைட்லி டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.2% to 0.5% வரையும். வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது சென்செக்ஸ் 0.35% டவுனில் க்ளோஸ் ஆகுது, நிஃப்டி 0.46% டவுனில் க்ளோஸ் ஆகுது, அதாவது 3 செஷனில். ஓகே, இன்னைக்கு 12 வருஷத்துல இல்லாத ஒரு அதிசயம் நடந்திருக்குது. என்னடா அதிசயம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ருப்பி ₹1.73 அப்ரிசியேட் ஆயிருக்குது, ஸ்ட்ராங் ஆயிருக்குது. ரொம்ப அதிசயமா இருக்குது. ஓகேங்களா. அதாவது மார்க்கெட்டு பாட்டம்ல இருந்து 500 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகுது. இது ஒரு பெரிய அதிசயம். ரெண்டாவது அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ருப்பி 12 வருஷத்துல இல்லாத ஒரு கெயின், கிட்டத்தட்ட ₹1.73 கெயின்ல வந்து க்ளோஸ் ஆகுது. மண்டே க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 94.85 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 93.10 க்ளோஸ் ஆயிருக்குது ருப்பி. ஸோ ஒரு ஸ்ட்ராங் அப்ரிசியேட் ஆயிருக்குது ருப்பி பொறுத்தவரையும். ஓகேங்களா. ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. எஃப்ஐஸ் டொமஸ்டிக் இது சொல்லிட்டேன் நான். அதாவது கிட்டத்தட்ட எஃப்ஐஸ் வந்து 10,000 கோடி செல் பண்ணிக்கிறாங்க, டொமஸ்டிக் 7,200 கோடி பை பண்ணிக்கிறாங்க. ஓகே, வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பொறுத்தவரையும் தேர்ஸ்டே யூஎஸ்ஓடைய ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா, ஃப்ரைடே யூஎஸ்ஓடைய நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வரப்போகுது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர் 500 டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. இந்த 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் இயர் ஸ்டார்டிங் 2 நாள் மார்க்கெட்டு நல்ல ஒரு ஏற்றம் அப்படி தான் சொல்லணும். அதாவது எஸ்டர்டே 350 பாயிண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட், அதாவது 500 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்து அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ப் கெயின் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இன்னைக்கு வந்து என்னுடைய பெய்ட் சேனலில் வந்து நான் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது 21,750 to 22,200ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து ஹாலிடேலாம் கிடையாது, 5 செஷனும் ஃபுல் செஷன் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் தான் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வீக்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, வேறு என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.